வணக்கம் நண்பர்களே. காத்திரேவதி சீரியல் சியமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவனாண்டிய கூட்டு சந்திரகலா பேசுறாங்க. இந்த பாருங்க, நீங்க ஊர்ல எல்லாம் பொருளி சொல்லணும், ராஜராஜா இந்த தடவை உயிர் பொழைக்க போறதில்ல, கும்பாபிஷேகம் இந்த தடவும் நடக்க போறதில்ல அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒருவேளை ராஜராஜா பொழைச்சி உயிரோடி வந்துட்டா நம்ம சொன்ன பொருளி எல்லாம் வேஸ்ட் தான் அப்படின்னு சிவனாண்டி சொன்னாரு. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நான் ராஜராஜாவை உயிரோடி விட போறதில்ல. ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பாக ராஜராஜா உயிரோடி வீடு திரும்ப போகிறதில்ல, என்னை நம்புங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜராஜாவை கொல்ல நம்ம சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதில் சிக்கி தவிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் கண்டுபிடிச்சி சந்திரகலாவை அடின்னு வெளுக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னா, பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா கல்யாணம் எல்லாம் நின்று போச்சு. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா எப்படியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட அம்மா எல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் சொன்ன பிறமோ நீங்கள் உங்கள் அக்கா பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு முயற்சி செய்யலை, நீங்கள் தான் இதில் குற்றவாளி அப்படின்னு சந்திராவை சொல்கிறாங்க. ஐயோ அக்கா நம்பாத, என்ன நம்புக்கா, இந்த பொண்ணு லட்சுமி ஏமாத்துறா அப்படின்னு மீனாட்சி அம்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுறாங்க. தங்கச்சி மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த அவங்களுக்கு சார்பாக, பிரியாவோட அம்மாவுக்கு சார்பாக பேசாமல் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனால் என் தங்கச்சி அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எனக்கு நலன்லேயே என் பிள்ளைகள் நலன்லேயே அவளுக்கு அக்கறை இருக்குது, அவள் கண்டிப்பாக இப்படி சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு ஓரங்கிட்ட பட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவுக்கு பயங்கர கோபம். எப்படி இருந்தாலும் இந்த டிரைவர் பையன் அக்கா கிட்டே நம்ம முகத்தரையை கிழிச்சு எறியணும் அப்படின்னு பிளான் பண்ணி கடைசியில் பார்த்தோன்னா இந்த பிரியாவுக்கு அம்மாவையும் இங்கே கொண்டு நிப்பாட்டிட்டா. இதெல்லாம் நம்ம நலனுக்கு இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த டிரைவர் பையில அப்படின்னு கோபத்தோடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜராஜா ஹாஸ்பிட்டலில் அவசர இதில் சிகிச்சை பெறுறாங்க. அவங்களுக்கு பிளட்டு தேவைன்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பிளட்டெல்லாம் அடைச்சி அவங்கள குணமாக்கிறதுக்குள்ள முயற்சிகள் நடக்குது. ஆனால் நம்ம சந்திரகலா சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. என்னாச்சு சந்திரா, என்ன நடந்துச்சு, இங்கே நிலைமை தலைகீழாக மாறிட்டு இருக்கு, அந்த ராஜராஜா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறாரு, மருது கத்தியால் குத்திட்டாரு, மருது இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க, அவை செய்கிற தப்பு எல்லாத்தையும் சந்திரா சொல்கிறாங்க. எல்லாம் வெட்ட வெளிச்சமும் ஆவிட்டு எங்கள் அக்காவுக்கு அருகே தெரிஞ்சிட்டு அவளே அடித்து மருதுவை விரட்டிட்டா, இப்போ கல்யாணம் நின்று போச்சு, இது நல்ல விஷயம் தானே சந்திரா அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சந்திரா கேட்குறாரு. என்னது, உன் மாமா ராஜராஜா கத்தி குத்து வாங்கி ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறாரு, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னாரோ. ஆமாம் நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம இதெல்லாம் வச்சு பெருசுப்படுத்தக்கூடாது, இதுக்கு மேலே ஒன்று பண்ணணும். அப்படி என்ன பண்ணணும் சந்திரா, சொல்லு, நான் செய்துறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இந்த பாருங்கள், நீங்கள் மறுபடியும் ஊர் மக்கள்கிட்ட ஒரு பொருளை சொல்லணும், அதுதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்காது. ஏன்னா ராஜராஜா சாவ நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அதனால் கும்பாபிஷேகம் நடக்காது. கண்டிப்பாக இது அதுக்கான முயற்சி பண்ணண்டாம். போன தடவை அபிராமி நின்று இறந்து கும்பாபிஷேகம் நின்று, இந்த தடவை ராஜராஜா இறந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம். அப்போ நம்ம சொன்னது ஒருவேளை பொய்யாவி, ராஜராஜா நல்லபடியாக வந்துட்டுனா கும்பாபிஷேகம் நடந்துரும்ல அப்படின்னு சிவனாண்டி கேட்குறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னை 2 நாளில் ஹாஸ்பிட்டலில் வச்சு நானே எங்கள் மாமாவை போட்டு தள்ளிடுவேன், அதனால் நீங்கள் தாராளமாக இதை எல்லாத்துக்கிட்டையும் பரப்புங்க, நிச்சயமாக கும்பாபிஷேகம் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது ரொம்ப செம்ம சான்ஸு சந்திரா, ராஜராஜா இறந்துட்டுனா நம்மளுக்கு ஜாக்பாட் அடித்தது மாதிரி, கண்டிப்பாக உன் அக்காவோட சொத்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுடலாம், அதே நேரம் கும்பாபிஷேகம் நடக்காது. அதுக்கு தான் நான் இந்த இதை சொல்கிறேன், நீங்கள் ஊரில் எல்லா மக்கள்கிட்டையும் பரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரில் எல்லாரும் ராஜராஜா இறந்து போவாராம், கும்பாபிஷேகம் இனி நடக்காதான், சாமி குற்றம் ஆக போகுது, கொடுத்த வாக்க ராஜ சேதுபதியால் காப்பாற்ற முடியாமல் ராஜ சேதுபதியும் கோயில் முன்னாடியே தூக்கில் தொங்க போகிறாங்க, இதுதான் நடக்க போகுது அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் அதுக்கு எட்டுது, என்ன இப்படி எங்கள் மாமா உயிரோடு இருக்க நேரமே இறந்துட்டாங்க அப்படின்னு புரளி
போலியை பரப்பிட்டு தெரிய போகிறாங்களே, இவங்க எல்லாம் யார், எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்மை எங்கள் மாமா பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் அவங்க நினச்சி பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட கேட்க நேரம், இதெல்லாம் சிவனாண்டியோட வேலைப்பா, சிவனாண்டி தான் உங்கள் மாமா வந்து உயிரோடி வரப்போகிறது இல்லை அப்படின்னு வந்து எல்லாத்துக்கிட்டையும் பரப்பிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நிச்சயமாக சந்திரகலா அத்தையோட வேலையும் இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து கெஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இதை உண்மையை ஆக்கிறதுக்காக இந்த சந்திரா எந்த எல்லைக்கு வேணாலும் போவா, மாமாவோட உயிரை பறிக்கவும் துணிஞ்சிருவா இந்த சந்திரகலா. அது மட்டும் நடக்கக்கூடாது, மாமாவை ஹாஸ்பிட்டலில் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சந்திரா இந்த பொய்யை நான் உண்மையாக்க போகிறேன், இப்போ வந்து இந்த ராஜராஜா வந்து என் கையாலே இறக்க போகிறான், அவன் இறந்தாதான் என் அக்கா கறிக்க சொத்து மொத்தத்தையும் நான் அட்டையை போட்டு சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போட்டுட்டு யாரும் இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லை, மாமாவை களத்தை நிறுத்தி கொண்டுடலாம் அப்படின்னு நம்ம சந்திரகலா ஹாஸ்பிட்டல் இருக்க ராஜராஜாவை கொல்ல வராங்க. ஏற்கனவே சந்திரகலாவால் உயிருக்கு ஆபத்து இருக்கு மாமாவுக்கு அப்படின்னு வந்து கெஸ் பண்ணி தூக்கிறாங்க நம்ம கார்த்தி வந்து காவல் இருக்கிறாங்க. நம்ம சந்திரகலா அந்த வலையில தான் போய் விழுறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கள் மாமாவை கொல்ல அளவு போயிட்டியா, உண்ட வீட்டுக்கே இருந்தகம் பண்ணக்கூடிய பாவினி, உன் அக்காக்காரி நம்பிட்டு இருக்கா, அதுக்காக நாங்கள் எல்லாம் நம்பலை, நாங்கள் கண்டிப்பாக என் மாமாவுக்கு உன்னால் ஆபத்து வரும் அப்படின்னு வந்து எனக்கு ஏற்கனவே கணிச்ச அந்த கணிப்பு தப்பு இல்லை, கரெக்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம சந்திராவை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, விழுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திகையால் அடி வாங்கி சந்திரா நொந்துக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். எங்கள் மாமாவை கொல்லணும்னு நீ முயற்சி செய்தால் நான் விட போகிறதில்ல, எங்கள் மாமாவை பத்திரமா காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக எங்கள் தாத்தா கையால் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்தி வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை சந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடித்து வெளுத்து நம்ம கார்த்தி வந்து சந்திராவை ஒரு வழி படுத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா சிவனாண்டி கால் பண்ணுறாங்க, சந்திரா உங்கள் மாமாவை கொன்னுருவேன் அப்படின்னு எல்லாம் சொன்னல, அதெல்லாம் நடந்துடா அப்படின்னு வந்து கேட்குறேன். என்னங்க கடைசியில் என் திட்டத்தெல்லாம் இந்த டிரைவர் பையன் மூக்கு வெறுத்தது மாதிரி கண்டுபிடிச்சி என்ன அடித்து வெளுத்து என்னை ஓரம் கட்டிட்டான், இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் நான் வந்து இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா என்ன ஆனாலும் சரிதான், கண்டிப்பாக ராஜராஜாவுக்கு உயிராக பறிச்சாகணும் சந்திரா, அவர் உயிரோடு இருந்தால் நம்மளுக்கு தான் நல்லதில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம். ஆமாம், ஆனால் அந்த டிரைவர் பையனுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளால் ராஜராஜா உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு வந்து கெஸ் பண்ணிட்டான், அதனால் என்ன அடிச்சும் வெளுத்துட்டான், நான் இனி என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சிவனாண்டி நான் ஒரு ஆப்பு வைக்கேன் அப்படின்னு வந்து ஒரு திட்டத்தை போட்டு விட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியும் சந்திராவுக்கும் அவங்க பித்தலாட்டத்தை வந்து வெளிப்படையாக வந்து எடுத்துக்காட்ட போகிறாங்க. நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரிட்ட உங்கள் தங்கச்சி உங்கள் நலனுக்கு இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படையாக சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து சந்திராவின் முகத்திரையை வந்து கிழிச்சி எறிய நம்ம கார்த்தி வந்து தயாராகிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா வந்து க்யூர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க.